ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். சூர்யா வந்து ஸ்வேதா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட எங்கே பார்த்தாலும் அடிக்கடி வெளியே போகிறது வர்றது அதை வந்து மகா நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு பேப்பர்ஸில் வந்து எழுதி வச்சுட்ருக்கா. நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பொசசிவாக எழுதி வச்சுட்ருக்கா. அதை வந்து சூர்யா நோட் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் படித்து பார்க்குறாரு. நீ என்ன என் மேலே என்ன இவ்வளோ பொசசிவ்னஸாக இருக்க, நம்ம 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழலையே அப்படின்னு வந்து சூர்யா கேட்க, உடனே மகா சொல்கிறாங்க, அப்போ உங்களுக்கு வந்து என் மேலே எந்த இதுவும் கிடையாதா, எந்த பொசசிவ்னஸும் கிடையாதா அப்படின்னு சொல்லவும், உன் மேலே எனக்கு எதுவுமே கிடையாது, நான் பொசசிவ் ஆகவே மாட்டேன் அப்படின்னு வந்து சூர்யா சொல்கிறாரு. அப்படியா, இருங்க பார்த்துக்கலாம், உங்கள் வாயாலே நீங்கள் வந்து என்கிட்ட சொல்ல வைக்கிறேன், உன் மேலே எனக்கு பொசசிவ்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. மகா இந்த விஷயத்தை வந்து ஐஸ்வர்யாட்ட சொல்கிறாங்க. சூர்யா இந்த மாதிரிலாம் சொல்கிறாருடி, என்ன பண்ணுறது அப்படின்னு ஐஸ்வர்யாட்ட சொல்லி புலம்புறாங்க. அப்படியா, இது சூர்யாவுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம், இனிமேல் பாரு சூர்யாவே அவர் வாயால் வந்து உன்ட்ட வந்து லவ்வை சொல்லுவார் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டில் எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து மகாட்ட வந்து சொல்கிறா, இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. சரி பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா வீட்டில் தாத்தாவுக்கு வந்து ஒரு பொக்கேவும் ஒரு லெட்டரும் வந்து வருது. என்ன யார் ஆரம்பிச்சா அப்படின்னு தெரியாமல் எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எடுத்து படித்து பார்க்குறப்ப அந்த தாத்தா வந்து படிக்கிறாரு. அவரை பற்றி கொஞ்சம் நல்ல பெருமையாகவும் அவங்க 2 பேரும் தாத்தா பாட்டிக்குள்ள பாண்டிங்கையும் பற்றி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா ராஜலட்சுமிக்கு வந்து பொக்கேவும் ஒரு லெட்டரும் வருது. அவங்கள பற்றி நல்ல பெருமையாக பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஐஸ்வர்யாவுக்குமே வந்து ஒரு பொக்கேவும் லெட்டருமே வந்தது. அவர் பார்த்தா திடீர்னு ஒரு காலில் வந்து ஒருத்தர் இறங்குறாரு. ஆள் மாசா ஹீரோ மாதிரி இருக்கார் பார்த்தா திடீர்னு 2 பேரும் ஓடுறாங்க, மகாவும் ஐஸ்வர்யாவும். என்ன கிருஷ் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி பேசவும் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவன் வந்து என்னோட கசின் யூஎஸ்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், ஓ நீ தான் அது எல்லாமே பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக பேசியிருக்காங்க. சூர்யாவுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது. வந்து மகாவுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக வந்து பொக்கே கொடுக்குறான். அப்போயே வந்து சூர்யாவுக்கு வந்து ரொம்ப காண்டாகுது. இதுதான் அவங்க பண்ண ஏற்பாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா. அப்புறம் கிருஷை பற்றி எல்லோரும் விசாரிச்சிருக்காங்க. என்னப்பா பண்ணுறா யூஎஸில், என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டி வந்து எனக்கு வந்து கை வலிக்குது, கொஞ்சம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாட்டி கேட்கவும், உடனே வந்து அவன் வந்து சரி பண்ணிடுறான். சரி கிருஷை வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ண வச்சிடலாம், பாட்டிக்கு வந்து கொஞ்சம் வைத்தியம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டில் ஸ்டே பண்ண வச்சிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் பாட்டி தாத்தாவை வந்து தனியாக ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஐஸ்வர்யா மகா விஜய் பேரும் வந்து உண்மையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கிருஷை வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்து கூப்பிட்டுருக்கோன்னு சொல்லுவோம். தாத்தா பாட்டியுமே வந்து, ஓ அப்படியா, சரிப்பா நீ வந்து எல்லா நாளும் பண்ண, உங்களுக்கு நாங்கள் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம், சூர்யா வந்து அவர் வாயாலே மகாட்டு வந்து லவ்வை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர் சொல்கிறா. எல்லாருமே வந்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.